itself. இந்த பாடல் வந்து வெறுமை எடுத்து போடும் அப்படின்னு ஒரு பாடல் கர்த்தர் ரீசெண்டாக கொடுத்துருந்தார். சூன் இட் வில் பி ஆல் ரிலீஸ்டு. இப்போ தான் ரீசெண்டாக ஒரு சாங் ரிலீஸ் பண்ண என்எஸ் ராஜா அப்பாவுடைய சாங். பட் திஸ் இஸ் சாங் தட் காட் கேவ் மீ. எதற்காக அது பாடுறேன் அப்படின்னா, அவனை இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபாலோ அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். எடுத்தோன்னு தீம் வாஸ் டு ஃபாலோ ஜீசஸ். லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் வந்து இயேசு கிறிஸ்து வந்து டிசைபிள்ஸ்க்கு கொடுத்த அழைப்பு, he said follow, and they left their boats and they followed him. The reason why they followed Jesus was God removed the emptiness in their boat. Hallelujah. How many of you remember that incident? Luke chapter 5 அந்த படகு வெறுமையாக இருந்த படகு, அந்த படகு வந்து ரொம்ப வெறுமையாக போய் பேதுருக்கும் வெறுமையாக இருந்தது. என்ன ஃபெடப்பாக இருந்தது. இஸ் எம்டி லைஃப். இன்றைக்கு அமெரிக்காவில் நானும் ஒரு 25 வருஷமாக இருக்கிறேன். நம்ம ஒருவேளை இந்த தேசத்துக்கு வரும்போதோ நம்ம நினச்சிருப்போம் going to be full of blessings and joy and peace and அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம். ஆனால் இன்றைக்கு நான் பார்க்குற, எஸ்பெஷலி நம்ம தமிழ் மக்கள் அமெரிக்காவில் பார்க்கும் போதும் ஒரு வறட்சியான நிலை, ஒரு வெறுமையான நிலை. ஆண்டவரை இவ்வளோ அச்சீவ் பண்ணோம், பட் ஸ்டில் ஐ எம் எம்டி அப்படின்னு. ஸோ உங்களுக்கு மட்டும் இல்லை, ஒருவேளை உங்களுக்கு அந்த ஃபீலிங் வரலன்னா கூட எனக்கு வந்திருக்கு. எனக்கு ஐ வென்ட் த்ரூ தட். ஆண்டவரே, we thought I can do a lot of things in this country and do great things, but why am I feeling empty அப்படின்னு சொல்லி அந்த ஒரு அப்போதான் அந்த லூக் சாப்டர் 5லேருந்து எனக்கு அந்த வசனம் வந்தது. How God taught the disciples to fish, and through that fishing, the boats was full. ஸோ ஆகியால் இந்த பாடல் எனக்கு எழுதினேன், ஆண்டவரே என்னுடைய வெறுமையை நீர் மட்டும்தான் எடுத்து போட முடியும்னு. ஸோ இதை பாட போகிறேன். ஒரு வேளை ரிலிக்ஸ் தான் நீங்களும் கூட சேர்ந்து பாடலாம். நீர் போதும்
பாடிட்டே இருக்கலாம். ஆனால் பிரசங்கத்துக்கு போனோம். we need to hear the word. அந்த கர்த்தர் வார்த்தையை கேட்கும் போது தான் நம்மளுக்கு கர்த்தர் அது ஒரு உணவாக இருக்கும். ஆகையால் மேபி டைம் இருந்தால் லேட்டர் ஆன் நம்ம பாடுவோம். ஆகையால் பிரசங்கத்துக்கு நேராக போவோம். அதுவே இந்த பிரசங்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் அவுட் ஆஃப் தட்ஸ் ஆர்டர் ஆஃப் சர்வீஸ். யாராவது நீங்கள் ஒருத்தர் உங்கள் சபைக்காக எனக்காக பிரசங்கத்துக்காக ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. That somebody in the congregation, whoever is feeling led, you want to speak, pray in English or Tamil. I know it's slightly outside the order of service, but I just encourage your participation. If one of you can just say a little prayer for the revival of this church. As a pastor, I always want that to happen. So I'm praying that God should revive us and make this church grow. And also, we pray for the message today. Somebody in the congregation, please. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. எப்போதுமே இந்த பைபிளில் போட்டிருக்க பிரகாரம் விழித்திருந்து ஜெபிக்கணும். We have to stay awake, stay alert and pray. I was of course pastor has already introduced me and I'm not a stranger to Chicago. I've been here many times, but உங்க சபையில the first time அகையும் இன்னொன்று வந்து நான் வந்து recently I'm being a pastor for the past 3 years. I'm actually an evangelist and a kind of a missionary. My name is Bernard Clifford, if you don't know me. But after in the past 3 years, the Lord has given me a pastoral ministry. So it is a kind of a different experience. So I know the burdens of a pastor. I wonder if you have a wonderful man of God. When he stood here in the pulpit, I knew this is a chosen man of God. So it is a challenge to do a pastoral ministry, but God gives us the grace and He wants us. நான் பாடல் போன நிறைவை தாரும் அப்படின்னு, இயேசுவே நீரே நிறைவு அப்படின்னு. அது என்ன அர்த்தம்னா, God only can fill the church. Hallelujah. And don't think that I have a very big congregation. In fact, we started the church. I didn't actually start, but the Lord gave the role, and my American pastor, the AG church where I go to, he came and said, "Hey Bernard, why don't you start a church for the Indians?" அப்படின்னா. So now I was like, I got the confirmation. In fact, my dad prophesied that the very same week it happened. So I said, okay pastor, but why just keep it only for Indians? Why don't we do it for South Asians? And he said, okay, that's fine, let's do for South Asians. So I started God gave me the word. It says South Asian Fellowship and Evangelism. The reason why I was given that name was, as an evangelist, to transition into a pastoral ministry, I was very hesitant. I did not want to become a pastor and leave aside the evangelism. But God said, no, pastoral is the ultimate. You're going to even be an evangelist. So SAFE, South Asian Fellowship and Evangelism, so we call it SAFE. But it's very safely going on. The ministry is going on very well. But it was not, we started as a South Asian fellowship,
But we are having international people. We are having Africans, we are having white Americans, we are having, blacks, and we have Hispanics, and so many different people are coming and they are being blessed. Hallelujah. இன்றைக்கு நாங்கள் சவுத் இந்தியன்ஸ்க்காக ஆரம்பித்த சபையை இன்றைக்கு வேற விதத்தில் அவரை கர்த்தரே அது கொண்டு போறாரு. ஸோ சபை வந்து மற்ற ஜனங்கள், இந்த ஊர் ஜனங்கள், அந்த லோக்கல் பீப்புள் வந்து உட்கார அந்த கிருபையை கொடுத்துருக்கிறாரு. இந்த பெருமைக்கு சொல்ல, ஆனால் when we pray, God will do great and mighty things. Hallelujah. ஆகையால் நீங்கள் ஒரு ஜெபிக்கிற சபையா மாறணும், ஆராதிக்கிற சபையா இன்னும் மாறணும். ஹalleluya. மாறணும்னு சொல்ல, I'm not trying to say you are not a praying church, but இன்னும் ஜெபம் பண்ணணும். ஹalleluya. டிசைபிள்ஸ் 3.5 வருஷம் இயேசுவோடு ஜெபம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் அந்த குரூஷியல் டைமில் அந்த கார்டன் ஆஃப் கெத்செமனில தோட்டத்தில் ரொம்ப ஹாயாக ரொம்ப ரிலாக்ஸ்ட் ஆகிட்டாங்க நைட்டில். ஆனால் அந்த டைம் தான் குரூஷியல் டைம். இன்றைக்கு பார்க்கும் போதும் வேதத்தில் இருக்கிற வெளிப்பாடுகள் எல்லாம் நிறைவேறி கொண்டு இருக்குது. நேற்று கூட எனக்கு எத்தனையோ வசனம் துபாயில் பாம்பு போட அவங்க வசனமாக அனுப்புகிறாங்க. எனக்கு இவ்வளோ நடக்குது, இதெல்லாம் வசனம் பைபிளில் போட்டிருக்கு, பாருங்க எனக்கே சொல்லி கொடுக்குறாங்க, இதெல்லாம் பைபிள் இருக்கு அப்படின்னு. ஸோ தீஸ் ஆர் ப்ராஃபெட்டிக் திங்ஸ் தட் ஆர் ஹேப்பனிங் ஆல் அரவுண்ட் த வேர்ல்ட். ஸோ திஸ் இஸ் த மோஸ்ட் க்ரூஷியல் டைம் டு ப்ரே. Hallelujah. You might have prayed in those days, but God is saying, if you pray, this is the time to pray, because the church is such a powerful, an organization, not in the sense and a spiritual body, not just an organization, a spiritual body. And when we pray, we will see miracles, because we see so many empty chairs here, and we see people driving around in loneliness and despair and depression and darkness. How can we connect them into this church? So it is a challenge. Just because we call ourselves a church, it's not easy. It is a challenge. ஆகையால் அந்த கனெக்ஷனை பண்ணோம் அப்படின்னு சொன்னால், கர்த்தரோடு நம்ம கனெக்ட் பண்ணி இடைப்பட்டாதான் இன்றைக்கு சபைகள் நம்ம ஒரு எழுப்புதலாக இருக்கும். We'll be doing an effective ministry. We have to be effective. This is a time where God is calling us for an effective ministry. Hallelujah. The word of God says the effective prayer of a righteous man. தமிழ்ல எப்படி இருக்கு? ஊக்கமான ஜெபம் சொல்லிருக்கா? ஸோ ஊக்கம் இல்லாத ஜெபமும் இருக்கு, non-effective prayer இருக்கு. Hallelujah. So we have to be effective, in everything that we do. Hallelujah. ஒரு ஜெபத்தை செய்யற ஒரு சிறிய ஒரு மெசேஜ் தான் கொடுக்க போறேன். In fact, I'm still debating what to preach. I have a lot of sermons, but இன்றைக்கு வந்த gospel reading, I didn't expect that. I was preparing a different message. I'm thinking whether I have to preach something that will bring a revival in the church. Hallelujah. So, hallelujah. Father God, I praise you and thank you, Lord, our Master, that you have a purpose in everything. That is not by accident, Father, that we are here. We are here by the mission of God. We are here with the perfect calling of God, our Father. So I pray that God will, Lord, our Master, speak to us in a powerful way. And Lord, we will raise up people in this church, our Father God, who will go outside and fulfill the great commission, our Father, and bring the souls that need to be saved, Lord. In Jesus' precious name we ask this. So I gave a PowerPoint to a brother, but I'm going to preach a different sermon today. So that is okay. When God does something, when God does strange things, He's up to something. So let us go. I'm going to preach on what the gospel reading was taken today. Was it Mark chapter 2, right? The gospel reading. So I feel the Lord giving this word about the paralytic. And I'm not trying to, say anything about the church or saying about my church, because when I started the church, what the church was happening, it was a paralyzed church. It was a paralyzed. Paralyzed அப்படின்னு சொல்லும் போதும் என்ன தமிழ்ல எப்படி சொல்லுவோம்? சொல்லுவாங்க செயல் இழந்த முடங்கப்பட்ட ஒரு சபை. Hallelujah. Even still, there is paralysis. I'm not saying, oh, my church is great. If you come there, probably you will preach the same thing. But I'm talking about
செயல் இழந்த ஒரு சபை, பேரலைஸ்ட், செயல் இழந்த ஒரு சபை. இந்த பேரலிட்டிக் மேனை பற்றி நம்ம பேசும்போது, I didn't plan this, but I just feel like, because I shared this to my church and I'm still sharing, I'm waiting for opportunities to share this to my church, because today when we look at not just your church or my church, but almost every church is in a state of paralysis. I don't know how many of you would agree, but we often look at our church in India and our times in India, whether it's CSI or Pentecostal, and we look back and say, oh, what wonderful days. I wish I could go back. I'm sure all of you might have thought about it. But even in India, although there is a big congregation there, and there is a lot of action and music and people just pouring out, still the church in India also is suffering with a disease called paralysis. இந்தியாவில் இருக்க சபைகள் கூட ஒருவேளை லைட் இருக்கலாம், ஏஐ டெக்னாலஜிலாம் சபைக்குள்ள வந்திருக்கலாம், ட்ராக் மியூசிக் எல்லாம் போட்டு பாடுறாங்க, நல்ல உற்சாகமா இருக்கு. ஆனாலும் இந்தியாவில் கூட ஒரு செயல் இழந்த ஒரு நிலைமையில சபைகள் வளரல. ஒரு பெரிய சபையில நான் ரீசெண்டாக போய் பிரசங்கம் பண்ணேன். I was stunned looking at the church. They had automatic doors here in Chennai. Automatic doors, and people like it could accommodate probably at least 3,000 people, which is of course a very big number for us. For them it's nothing. But the pastor, after the service, I said, wonderful, your church service. I preached the message. Everyone enjoyed the songs. After the service was over, people were out of the door. Within few seconds, the church was empty. So I knew, there is nothing going on there. And I asked Pastor, a wonderful man of God, and I asked him, what is going on, Pastor? How's your church going? And he said, the church is only growing through the children who are being born, but we are not getting the people from outside anymore. It is just, families are growing, therefore the church is growing. குடும்பங்கள் வளர்ந்து கொண்டு இருக்குது, ஆகியால் சபை வளருது. So one family, they have a child and then a grandchild, and that's how it is going. And the people outside, the fishermen community and all other people, he's saying nobody is coming into the church today from outside like those days. And he said, we feel so paralyzed. So this is happening all over, and I'm talking as part of your church, not as a preacher coming here and preaching and going. Because as a pastor, I'm joining hands with the pastor here, and I'm preaching this message today, how we can come out of our paralysis. How can we be effective? And I believe it will be a blessing to you. So let's go back to the passage here, Mark chapter 2. Now, English la padikiren, yaravadu Tamil la irundha kuda you can, I'm not too good at reading Tamil, probably I can speak some Chennai Tamil, Madras Tamil. But Mark chapter 2, it says, when he had come back to Capernaum several days after it was heard that he was at home, I think it is talking about Jesus. And many were gathered together so that there was no longer room, not even near the door, and he was speaking the word to them. And they came bringing to him a paralytic carried by 4 men. So we are going to dwell on verse 3. Hallelujah. இந்த 3ஆம் வசனத்தை நான் தமிழ்ல யாரா படிங்க? நானே படிக்கிறேன். அப்பொழுது 4 பேர், ஹalleluya, இந்த திமிர்வாதம், அந்த வார்த்தையை கொஞ்சம் பிடிக்கல எனக்கு, திமிர்வாதம் அப்படின்னு, பட் அது தமிழ்ல அப்படி போட்டிருக்கு. ஸோ டோன்ட் பிளேம் மீ. அது திமிர்வாதம்னா பேரலிசிஸ். ஓகே. ஸோ அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஹalleluya. இதுதான் முக்கியமான ஒரு காரியம். நம்ம சபை பற்றி பேசுகிறோம், ஆனால் ஆக்சுவலாக வெளியே நின்று பார்த்தா சபை நல்லா தான் இருக்குது. இட்ஸ் பியூட்டிஃபுல் வண்டர்ஃபுல் சர்ச். அண்ட் இட்ஸ் பட் we who are inside the church, உங்களுக்கு எல்லாருக்கும் கூட அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கலாம், ஒரு பாரம் இருக்கலாம். ஏன் ஆண்டவரே சபை இன்னும் வளரணுமே. இன்னைக்கு உள்ளே வரும்போது dear brother Rubino, thank you for bringing me here. ரொம்ப அருமையாக கவனிச்சாங்க. had a wonderful time in their house. I was சொன்னேன், it's only a small congregation அப்படின்னு. So, I know the burden in his heart. And I said, no worries, பயப்படாதே சிறுமந்தையே அப்படின்னு கர்த்தர் சொல்றார். Fear not, little flock. 5 அப்போ 2 மீன் தான் கர்த்தர் கேட்டார். ஸோ நீங்கள் 5ஓட 7ஓட ஜாஸ்தியாக தான் இருக்கீங்க. ஸோ யூ ஆர் நாட் ஸ்மால். ஹல்லேலூயா.
ஸோ ஆனால் இங்கே போட்டிருக்கு, லெட்ஸ் கோ டு த பாயிண்ட் ஹியர். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டார். 4 people. So there are challenges in coming to the presence of God. அந்த திமிர், அந்த பேரலைஸ்டு மேனு அவன் வந்து ஒருவேளை ஏங்கி இருப்பான். இந்த கோவிட் டைம் வந்தது. இந்த கோவிட் டைம் வரும்போதும் நம்ம எப்படி ஏங்கணும், எப்போடா சபைக்கு போகலாம். ஐ வாஸ் லாங்கிங். எனக்கும் நான் ஊழியக்காரன் இருந்ததுனால எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு பிரிசன் இருக்குது. நாங்கள் அந்த வீட்டு மாற்றும் போதே கர்த்தர் எனக்கு கொடுத்த விஷயம் என்னன்னா, நீ அந்த ஜெயிலில் போய் நீ பிரசங்கம் பண்ணுற. ஆனால் நான் அடிக்கடி அந்த ஜெயில் பற்றி யோசிப்பேன். பக்கத்தில் தான் இருக்கே, பார்த்து போய்க்கலாம் அப்படின்னு. இந்த பக்கத்தில் இருந்தால் தான் பிரச்சனை. என் ஃப்ரெண்டு வந்து லைலா காலேஜில் நான் படித்தேன். அவன் வந்து லைலா காலேஜ் பக்கத்தில் தான் அவன் வீடு. ஆனால் எப்போ பார்த்தாலும் கிளாஸுக்கு லேட்டாக தான் வருவான். என்னடா நாங்களாம் அங்கே அண்ணா நகர்லேருந்து சைக்கிளில் வச்சு வரேன் நான், நீ என்னடாண்ணா லேட்டாக வரையேண்ணா? நோ சார், ஐ ஹேட் டு வாக் கம். ஏதாவது எக்ஸ்கியூஸ் சொல்லுவான். வை ஆர் யூ லேட்னா, லேட் சார் இருக்கும். வை ஆர் யூ லேட்? நோ சார், லேட் சார் அப்படின்னு. ஸோ பக்கத்தில் இருந்தால் தான் நம்மளுக்கு எப்பவுமே பிரச்சனை. கோவிட் டைமில் எப்படி இருந்துச்சு, சபை ரொம்ப தூரமாக போயிடுச்சு, நம்மளும் தூரமாக போனோம். வரணும்னு யோசித்தா கூட சபை உள்ள வந்தானே அச்சு தொத்துவாங்க போது. அந்த மாதிரி ஒரு நிலைமை. சபைக்கே வராத, தயவுசெய்து நீ வீட்டிலே இரு. அந்த மாதிரி நிலைமையில் இருக்கும்போதும் அந்த பக்கத்திலே ஜெயில் இருக்குது. பிரசங்கம் பண்ண சொல்லிட்டாரு, கர்த்தர் ஊழியத்தை செய்ய சொல்லிட்டாரு, இன்ஸ்ட்ருமெண்டெல்லாம் கொடுத்துட்டாரு. ஆனால் அந்த சபைக்கு அந்த பிரசனுக்கு போய் ஒன்றும் இல்லை, அந்த வார்டனை போய் கேட்கணும், சார் ஐ வாண்ட் டு டூ சம் மினிஸ்ட்ரி. ஆனால் அதை கேட்கறதுக்கு ஒரு தயக்கம். ஜோம் ஃபாஸ்ட் பண்ணி ஆண்டவரே நீரே நடத்தும், நீர் பரிசுத்த ஆவியில் என்ன நடத்தும், அபிஷேகத்தில் நடத்தும், இப்போ பாடுறேன். அந்த மாதிரி நாங்கள் போனோம் சரி. கடைசியில் கோவிட் வந்துச்சு. ஜெயில் பக்கத்தில் போனால் நம்மளும் ஜெயிலில் கூப்பிட்டு போடுறோம் போல, அந்த மாதிரி நிலைமை. அப்போது நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். சரி, லார்ட் forgive me Lord. இவ்வளோ வருஷம் I stayed in this house, about 8 years or so. I could not go. Please give me an opportunity. ஏன்னா எங்கள் சபையிலும் எங்கே ஊழியம் செய்ய முடியாது. ஜெயிலில் வச்சா போய் நான் பிரசங்கம் பண்ணுறேன். ஏன்னா நம்ம தான் போய் பார்த்தேன், பசங்கள்லாம் அந்த ஜெயிலில் இருக்க ஜூவினல் பிரிசனில் அப்படி எட்டி பார்க்குறாங்க. யாருன்னா மனுஷனுக்கு யாருன்னா வருவாங்களா, சும்மா சிரிக்கலாமே, ஒரு ஸ்மைல். லோன்லி அண்ட் கோயிங் த்ரூ. ஸோ I started crying and saying, Lord, forgive me, forgive me, forgive me, forgive me. ஃபைனலாக கோவிட் முடிஞ்சிச்சு. நான் நேராக எங்கள் அமெரிக்கன் பாஸ்டர்கிட்டே போட்டேன். வெள்ளக்காரன் பார்த்தாச்சு உள்ள விட்ருவான்னு சொல்லி அவங்க ஒரு டீம் மாதிரி ஃபார்ம் பண்ணி உள்ள சபை ஜெயிலில் போய் நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணலாம் போகலான்னு சொன்னேன். ஒரு 5 பேர் காலையில் 5 மணிக்கு ஏஞ்சி நாங்கள் ஏர்லி மார்னிங் போனோம். போயிட்டு we want to do the ministry in this church அப்படின்னு சொன்ன உடனே, in this prison அப்படின்னு சொன்னோன்னே அவன் நேராக பட்டுன்னு கதவை சாத்தினான் வெளியே. திருப்பி இன்னொரு கதவுலேருந்து திருப்பி வந்தோம். வந்துட்டு ஜெயிலில் ஒரு ஊழியத்தை செய்ய எனக்கு ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க முடியாமல் அப்படின்னு அவன் சொல்லிட்டான். ஜெயில் வார்டு அந்த சாப்ளின்னு கூட நாங்கள் அனுப்பிச்சிட்டோம், இங்கே இந்த ஜெயிலில் நீங்கள் ஊழியமே செய்ய முடியாது, யூ ஷட் டவுன் ஃபார் ஆல் த மினிஸ்ட்ரிஸ் அப்படின்ட்டான். அந்த மாதிரி ஒரு நிலைமை. ஸோ இன்றைக்கு கூட நான் அதை ஃபீல் பண்ணேன். ஆண்டவரே நீ கொடுத்த அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை, அந்த ஆப்பர்ச்சுன் டைமை நான் மிஸ் பண்ணிட்டேன். அதே போல தான் I'm just going to speak little casual தான் பேச போகிறேன். அதே போல தான் இந்த பேராலிட்டிக் மேனு ஒருவேளை யோசித்துருக்கலாம், சபைக்கு போயிருக்கலாம், சபைக்கு போகலாம், இயேசுவை போய் பார்க்கலாம், எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு வெளியே போகலாம், ஜனங்களோட இருக்கலாம், உற்சாகமாக பிரைஸ் அண்ட் வர்ஷிப்லாம் பண்ணலான்னு திடீர்னு ஒரு பேராலிசிஸ் வந்துச்சு. ஒன்றும் பண்ண முடியல. அப்படியே வானத்தை பார்த்துருக்கிறான், சீலிங்கை தான் பார்க்குறான். இப்படி படுத்தா மேலே சீலிங் தான் தெரியுது அவனுக்கு. போகணும்னு நினச்சா கூட போக முடியல. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, 4 பேரை எழுப்புறாரு. இந்த 4 பேர் கண்டிப்பாக இந்த 4 பேர் இந்த சபையில் இருக்கிறீங்க, ஒவ்வொருத்தரும் அந்த 4 பேராக தான் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இந்த 4 பேர் யார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இந்த பேராலிட்டிக் பர்சனை பார்க்கும் போதும் யாரும் கேர் பண்ணல. Nobody cared for him. He's paralyzed. Nothing can be done. The countdown has begun. The final countdown has begun. சீக்கிரத்தில்
இவனை குழியில் போட்டு போயிடலான்னு சொல்லி ஒரு வேளை சில பேர் வந்து பார்த்துருக்கலாம். இன்றைக்கு வெளிய ஜனங்க வந்து நம்ம சபைகளை பார்க்கும் போதும் அதுதான் நினைக்கிறாங்க. கொஞ்ச நாள் ஓடும், இந்த ஜெனரேஷன் ஏதோ பண்ணுவாங்க, அடுத்த ஜெனரேஷன் வந்து சபையை வந்து நடத்த மாட்டாங்க. ஒரு பாஸ்டர் சொன்னார், எத்னிக் சர்ச்சஸ் ஹேவ் அ டைம் லைன். அந்த டைம் லைனோட அதை முடியும். அது ஒன்ஸ் அந்த எத்னிசிட்டி போயிடுச்சுன்னா அந்த சபையும் போயிடும் அப்படின்னு. நான் அதை நம்பல. We are not here for ethnic, we are here for God. Hallelujah. கர்த்தரை நம்புகிற சபையோ செழிக்கும். Hallelujah. கர்த்தரை நம்புகிற சபை வந்து நிரம்பும். So as we keep on doing what we are doing, God will do great things. So the paralyzed person பார்த்து யோசித்துப்பாங்க, இவ்வளோதான் ஒன்றும் வைஃபும் விட்டுருப்போம், எல்லாரும் விட்டுருப்பாங்க. யோபு விட்ட மாதிரி நீ கர்த்தரை தூஷித்து ஜீவனை விடுன்னு சொல்கிற அளவுக்கு நத்திங் கேன் பி டன். அந்த காலத்தில் எங்கே ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது, ஃபெசிலிட்டிஸ்லாம் இல்லை. ஆனால் திடீர்னு ஒருவன் வருகிறான், அவனை பார்க்குறான். அவனை பார்க்கும்போதும் அவனுடைய கண்களில் கண்ணீர் வருது. இதில் ஒரு கற்பனையாக சொல்கிறேன். பேரலைஸ்ட் மேன் வந்து கை கால் ஓடல, ஆனால் கண்ணீர் மட்டும் ஓடுது. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை அந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கலாம். We may be in a time where we are not able to do even if we want to do. We have the money, we have the resources, we have the talent, but we are not able to do. Something is keeping us frozen. We are not able to do something for God. I had a dream a couple of years back, I think. And I'm not preaching on dreams because anybody can have dreams, right? ஆனால் அந்த ட்ரீமில் ஒரு ஃபாரின் கண்ட்ரி, அமெரிக்கா மாதிரி தான் இருக்குது. ஒரு இடத்துக்கு போய் பஸ்ஸில் போய் இறங்குறேன். இறங்கி நான் சுற்றி பார்க்கும் போதும் ஒரே மலையும் செடியும் அந்த மாதிரி தான் இருக்குது. அப்படியே ஒரு பியூட்டிஃபுல் சீனரி. அதை அப்படியே பார்த்துட்டே இருக்கிறேன். பார்த்துட்டே இருக்கும் போதும் திடீர்னு அந்த மலையிலேருந்தும் அந்த செடிகள்லேருந்தும் ஸ்லோவாக சில உருவங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நான் பார்க்க அப்படியே வெளியே வருது. இன்ட்ரெஸ்டிங் ட்ரீம். அதை பார்க்க வெளியே வரும்போதும் ஃபைனலி நான் என்ன பார்த்தேன், the people had been merged with the mountains and the trees and the scenery. அப்படியே அதோட ஒட்டி போய் உள்ளே போய் அடங்கிட்டாங்க. ஆனால் பார்க்க அப்படியே ஸ்லோவாக வெளியே அப்படியே வராங்க, ஒரு மூவி சீன் மாதிரி. Then I understood that it is not that the people are there, but they are hidden in the culture, in the surroundings, in the situations. அதோட merge ஆகி அப்படியே போயிட்டாங்க. இன்றைக்கு நம்ம ஒருவேளை இந்தியாவிலேருந்து வரும்போதும் நம்ம சபையை போய் நல்ல ஒரு கலக்கணும், நல்ல ஒரு உற்சாகமாக ஊழியத்தை செய்யணும். ஒரு கப்பல் வந்திருந்தாங்க இந்தியாவிலேருந்து, மெட்ராஸ்லேருந்து தான். அவங்க வந்த உடனே அவர் ஒய்ஃப் வரல, அவர் மட்டும் வந்துட்டார். ஹஸ்பண்டு ஒய்ஃப் பின்னாடி வராங்க. ஆனால் ஃபஸ்ட்லேருந்தே சொல்லுவாங்க, ஒய்ஃப் வந்து சண்டே ஸ்கூல் நடத்தணும்னு ரொம்ப ஆசை, இப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படியெல்லாம் பண்ணலாம்னு சொல்லி நிறைய பிளான் எல்லாம் போட்டு பயங்கர ஸ்கெட்ச் எல்லாம் போட்டுகிட்டே இருந்தாங்க. இப்படி பண்ணோம் அப்படி பண்ணணும்னு. அப்புறம் ஃபேமிலியெல்லாம் வந்தாங்க. ஃபேமிலியெல்லாம் வந்த உடனே அவங்க 8th grade பாய் அவன் நேரம் வந்தான். இட்ஸ் நத்திங் ராங் அண்ட் ஹேவிங் எ கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு அவன் போயிட்டான். இன்னொரு குட்டி பையன் சொன்னான், இந்த சர்ச்சில் டான்ஸ் எல்லாம் ஆடலைன்னா நான் எப்படி அங்கிள் நான் வர முடியும், இப்போ எனக்கு டான்ஸ் எல்லாம் ஆடணும் அப்படின்னு. அவன் ஒய்ஃப் வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, இந்த சர்ச்சில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கீங்க, எல்லாம் சுடிதார் போட்டு தான் பாடணும்னு சொல்கிறீங்க, இதெல்லாம் எங்களுக்கு வேணாம், நான் வந்து ஃப்ரீயாக இருக்கணும்னு வந்தேன். அப்படியே போயிடுச்சு. கொஞ்ச நாளில் சபையை விட்டு டாட்டா பைன்னு சொல்லி சபைக்கு போகாமல் வீட்டில் உட்காந்துருக்காங்க. எப்படி வந்தாங்க ஸ்டார்டிங்கில், கலக்கணும் அப்படின்னு. உலகத்தை கலக்குகிற மக்கள் அந்நிய பாஷை பேசுனாங்கன்னா அப்படியே தரையெல்லாம் இது உருளும். எங்கே போயிடுச்சு? மர்ஜுக்கு தமிழில் என்ன வார்த்தைன்னு தெரியல. ஆனால் ஒன்றோடு ஒன்று அப்படி சேர்ந்து போய் அப்படியே மர்ஜ் ஆகிற மாதிரி. கேமஃப்ளேஜ்னு சொல்கிறோம்ல, இந்த மிலிட்ரி காஸ்டியூம்ஸ் ஏன் போடுறாங்க அப்படின்னா அப்படியே கேமஃப்ளேஜ். அதோடு சேர்ந்து இன்றைக்கு நம்ம இந்திய சமுதாயம், தமிழ் சமுதாயம் எப்படி இருக்குன்னா, we just merge with a culture, with a dead culture. I'm talking about the spiritual culture. We just get frozen. But as we prophesy to the dead bones, எழும்பி பிரகாசி என்று நம்ம பாடணும். உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்கவே அப்படின்னு சொல்லி தான் பாடணும். உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்கவே. இன்றைக்கு today you have an assignment. Each and every one of us have an assignment. I am just preaching this so that
you will rise up. Each and everyone should rise up. And I should rise up. I'm preaching this to myself as a pastor. I cannot look at other churches and I cannot look at other people and blame them, but I should rise up and do something. உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்கவே தீர்க்க தரிசன துதி எழுப்புவோம் அப்படின்னு பாடின நான். என்ன அப்படின்னா, we have to praise. While we worship God, God will do amazing things in the church. Hallelujah. ஒரு ஆவியின் அபிஷேகத்தோட நம்ம உற்சாகம் பாடி கர்த்தரை துதிக்கும் போது ஒரு எழுப்புதல் நடக்கும். இன்றைக்கு ஆக்சுவலாக நான் எதுக்கு இங்கே வந்தேன் அப்படின்னா, சிஸ்டர் டெபோராலாம் பாடுவாங்க, இந்த மாதிரி ஒரு சபைக்கு நான் வரணும் அப்படின்னு. கடைசியில் அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் தான் பாடணும் அப்படின்னு. அதனால் நானே தான் சொன்னேன் ஃபஸ்ட்டு நீங்கள் பாடணும் அப்படின்னு. ஸோ anyway, let's go to the subject here. Who are these 4 people? அவர்தான் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது ஒருத்தர், first guy who came and saw the paralyzed man. Many people, the Good Samaritan story போல நிறைய பேர் அதை பார்த்து இவங்க ஒன்றும் பண்ண முடியாது. That's it. நம்ம சொல்கிறாங்களே, இந்த சபைகள்லாம் ஒன்றும் உட்படாது, இப்படிதான் இருக்கும். நிறைய பேர் சொல்கிறாங்க சபையெல்லாம் இப்படி தான், இது அவ்வளோதான், ஏதோ வந்தாங்க பிரியாணி சாப்பிட்டாங்களா போனாங்களா அப்படின்னு. ஆனால் திடீர்னு ஒருத்தன் வந்தான், அவன் பேர் தான் மோட்டிவேட்டர். Hallelujah. He looked at the paralytic and he started to motivate. அந்த paralytic man அவன் சொல்கிறான், என் கதை முடிஞ்சிச்சு சார், சீக்கிரத்தில் என்னை குழியில் தள்ள போகிறாங்க, இல்லை பார்க்க வந்தீங்களா அப்படின்னு கேட்குறான். அவன் சொல்கிறான், ஃபர்ஸ்ட் யூ சேஞ்ச் யுவர் வேர்ட். நீ உன்னுடைய வாயின் அறிக்கையை முதலாவது மாற்ற அப்படின்னு. இன்றைக்கு ஒரு பெண்ணிடம் பேசும் போதும் she said some negative words. என் லைஃப் இனிமேல் இப்படி தான் இருக்கும் போலுது, என் புருஷன் என்கிட்ட திரும்பி வரமாட்டான், என் பசங்களுக்குலாம் அப்பா அம்மா இல்லாதபடி தான் வளர்றாங்க அப்படின்னு. டிவோர்ஸ் சிச்சுவேஷனில் ஆல்ரெடி டிவோர்ஸ்ட். I said, change your confession. நீ ஜபத்துக்கு வந்து நீ கேட்குற, நான் ஜபிக்கிறதுக்கு முன்னாடி முதலாவது உன்னுடைய வாயின் அறிக்கையை முதலாவது மாற்று. உன்னுடைய வாயிலே மோட்டிவேஷன் ஸ்பீச் வரட்டும். மோட்டிவேட் யோர் செல்ஃப். David strengthened himself in the Lord, the word of God says. தாவீது தமிழ்ல எப்படி இருக்கு, கர்த்தருக்குள் அவனை திடப்படுத்தினான்னு தான் நினைக்கிறேன். David strengthened. So today God is saying, don't be discouraged. Yes, there may be people throwing stones at your church. There may be people criticizing your church. There may be people saying, oh, these people are, they will never grow. They will dwindle and go away. But God is saying, be strengthened in the Lord. Be strengthened in the Lord. Be a motivator. Motivation அப்படின்னு சொல்லும் போதும் மோட்டிவேட்டர் வந்து மற்றவங்களை மோட்டிவேட் பண்ணுறது அது இருக்கு. You also have to be a self motivator. உங்களே நீங்கள் உற்சாகப்படுத்தணும். உங்களுக்கு ஜபிக்க மூடு இல்லையா, பைபிள் ஓப்பன் பண்ணி படிங்க. பைபிளை படிக்க ஜபம் வரும், ஜப ஆவி வரும். அப்படி பைபிளை படிக்கிறதுக்கு உற்சாகம் இல்லையா, பாட்டை போட்டு வர்ஷிப் பண்ணுங்க. Bring that anointing. Bring it into yourself. Get yourself motivated. மற்றதுக்காக நம்ம போய் மோட்டிவேஷன், யாரோ கிரிக்கெட் மேட்ச் விளையாடுறாங்க இந்தியாவில், டிவியில் நம்ம இங்கே பார்க்குறோம், இங்கிருந்து கை தட்டுறோம் அவனை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு. அதெல்லாம் நம்ம செய்கிறோம். நம்ம சபையை நம்ம மோட்டிவேட் பண்ண விடாதா. Be a motivator. Yes, negative things will come against you. Negative talks will come. அந்த பேராலிட்டிக்கை சொல்கிறான், ஏன்பா என்னை வந்து டைம் வேஸ்ட் பண்ணுறேன், நீ நிற்காத இங்கே, நீ வரதே வேஸ்ட்டு, நானும் வேஸ்ட்டு, நீயும் வேஸ்ட்டு, நீ போயிடு இங்கிறது, நீ அச்சோ போய் ஏதாவது உருப்படியா நீ செய் அப்படின்னு. அவன் சொல்கிறான், நோ, ஜீசஸ் இஸ் ஹியர், ஹீ கேன் ஹீல் யூ. அவன் சொல்கிறான், ஜீசஸ் இஸ் தேர். நாங்கள் தேருக்கு போனோமே, அந்த இடத்துக்கு போனால் தானே எனக்கு ஹீலிங்கு. ஆர்கியூ பண்ணுறான். சொல்கிறான், just be quiet. One day you will go there, you will be healed. Have hope in God அப்படின்னு. மோட்டிவேட்டர் தமிழில் அது என்ன, கூகுளில் பார்த்தா ஊக்குவிப்பவர். இன்றைக்கு நம்ம கமிட்டி அதெல்லாம் பண்ணலாம், பட் we need 4 people. In fact, we have to be the 4 people. ஊக்குவிப்பவர். அவன் வந்து மோட்டிவேட் பண்ணுறான். சொல்கிறான், no, God will make a way where there seems to be no way. You are rising up. You will be fine. You will walk one day. You will stand and testify. நீ ஒரு நாள் எழும்பி பிரகாசிக்க போற சொல்லி அவனை ஊக்குவிக்கிறான். Today God is asking, yes, your offerings are great in the church. வரீங்க,
சபைக்கு வரீங்க, ஆனால் how many of you would like to be a motivator? How many of you would like to be a motivator? It's not the question of like, you got to be a motivator. Whether you like it or not, whether you believe it or not. சில சமயத்தில் நாங்கள் ஜனங்களுக்கு ஜெபிக்கும் போதும் என்னுடைய நேச்சரை என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்போம். நாங்கள் எல்லாரும் பர்னபாஸ் போல ஒரு ஆவின்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் என்கரேஜ் பண்ணுவோம். ஸோ ஐ ஆல்வேஸ் என்கரேஜ். பட் அவங்க வந்து நம்மளே டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. நான் சொல்கிறேன், நீ சும்மா கர்த்தர் உன்னை எனக்கே விசுவாசம் இருக்காது. நிஜமாக பார்த்தா இந்த கல்யாணம்லாம் ஆகுமா, இவங்களுக்கு போய் இந்த அற்புதம் ஆகுமா, இந்த கேன்சர் ஹீல் ஆகுமா, நான் மனசில் இருக்கும். ஆனால் நான் சொல்வேன், நோ, யூ வில் பி ஹீல்டு, யூ வில் பி சேவ்டு, யூ வில் பி சொல்லி. நான் இது உதாரணத்துக்கு சொல்கிறேன். நான் கேஷுவலாக பேசுகிறேன், ஸோ ப்ளீஸ் பேர் வித் மீ. சீக்கிரம் முடிச்சிருக்கேன். இந்த வீணம்பாக்கம் ஏர்போர்ட் இருப்பாருங்க, அடிக்கடி நாங்கள் ஊழியத்துக்கெல்லாம் போவோம். அப்பா கூட நாங்கள் இந்த செங்கல்பட்டு அந்த மதுரை சைடு அந்த மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டை தாண்டி தான் போவோம். திடீர்னு ஒரு நாள் அந்த ஏர்போர்ட்டை பார்த்தோன்னே ஃப்ளைட்டெல்லாம் போகும்போது பேசஞ்சர்ஸ்லாம் போதும், நம்மளும் அமெரிக்கா போனால் நல்லா இருக்குமேன்னு ஒரு எண்ணம் வந்தது, அவ்வளோதான். ஸோ அந்த ஏர்போர்ட் போகும்போதெல்லாம் ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே உங்களுடைய சுத்தம் தான், சீக்கிரத்தில் நான் ஃப்ளைட்டில் ஒரு அமெரிக்கா போனோம் அப்படின்னு. ஐ ஜஸ்ட் கெப்ட் ஆன் சேயிங் தட். கிட்டார் கிளாஸஸ் எல்லாம் எடுப்பேன். திடீர்னு ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நான் சொல்கிறேன், நான் ஐ வில் நாட் பி ஆன் த டே. அக்டோபரில் கிளாஸஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அந்த ஸ்டூடெண்ட் கேட்குது. நான் சொன்னேன், அக்டோபரில் நான் இருக்க மாட்டேன். அப்போ வந்து நான் வந்து பெரிய ஸ்பிரிச்சுவலும் கிடையாது, இப்போ கூட ரொம்ப ஸ்பிரிச்சுவல் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் சொன்னேன், அக்டோபரில் வந்து கிளாஸ் போட முடியாது, வை அப்படின்ச்சு. அப்போ நான் ஒரு வாலிபர் தானே, கொஞ்சம் ஒரு பீலான்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு ஷோ ஆஃப் பண்ணோன்னு சொல்லி ஐ ஜஸ்ட் டோல்ட் தட் ஸ்டூடெண்ட். ஷி வாஸ் a young girl, so I felt like I had to do some impressions. So I said, அக்டோபரில் I'll be in the US அப்படின்னு. சும்மா ஜாலிக்கு சொன்னேன். நான் எதுக்கு சொன்னேன்னு தெரியல. வந்துட்ட பிறகு நான் சொன்னேன், இந்த ஆளோடு இந்த மாதிரி நீ கதை கொடுக்குறது, அந்த ஸ்டூடெண்ட்டை நீ இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கதை கொடுக்குறாரு. வாட் ஹேப்பன்ட்? எக்ஸாக்ட்லி தட் சேம் இயர், அதே மாதம், அதே அக்டோபர், நான் சொல்லி ஆகஸ்ட்டில் சொல்லியிருக்கேன், அக்டோபரில் ஒரு கான்ஃபரன்ஸுக்கு ஒரு அழைப்பு வந்தது. எங்கள் தாத்தா வந்து பயங்கர கஞ்சபிஸ்னாரு. ஆனால் திடீர்னு சொன்னார், ஒரு கான்ஃபரன்ஸுக்கு கூப்பிட்றாங்க, என்ன கூப்பிட்றாங்க, எனக்கு வயசாயிடுச்சு, நீ போ அப்படின்னு. நான் சொன்னேன், நான் போகிறேன், ஆனால் எப்படி டிக்கெட்டெல்லாம் எப்படி? நான் காசு தரேன்னு சொல்லி அந்த பேங்க்கு காசை தொட்டதில்லை அவர். அன்றைக்கி பேங்க்கு உடச்சி டாலர்ஸ் எல்லாம் கொடுத்து $2000 பாக்கெட்டில் வச்சுக்கோ, கான்ஃபரன்ஸ் போயிட்டு வாங்க. அக்டோபரில் 5ஆம் தேதி அனுமோ நான் வந்து இறங்கினேன் ஃபர்ஸ்ட் டைம் அமெரிக்காவில் 1996. ஸோ பி அ மோட்டிவேட்டர். வார்த்தைகள் இந்த சபை நிறையும் பியூட்டிஃபுல் சர்ச்சாக இருக்குது. I believe every seat will be full. Not only seat being full, every heart will be full. Seat எல்லாம் ஃபுல் ஆகிட்டு நம்ம வெறுமையில் நம்ம வெளியே போனால் என்ன அர்த்தம்? அதுதான் பாருங்க, வெறுமையை எடுத்து போடுது. I believe we will be full. So motivated. அவன் சொல்கிறான், no, it is you are able. ஸோ அவன் கேட்குறான், எப்படி நீ நல்லா மோட்டிவேட் பண்ணுற, பெரிய மோட்டிவேஷனில் ஸ்பீக்கராக இருக்க நீ பொழுது, எப்படி என்னால் இங்கே அவனை போய் பார்க்க முடியும், எப்படி எனக்கு ஹீலிங் வரும்னு கேட்கும் போதும் அவன் மோட்டிவேட் பண்ணி இன்னொருத்தனை மோட்டிவேட் பண்ணி அவனை ஒரு மொபலைசராக ஆகிட்டான். மொபலைசர் அப்படின்னா ஆர்கனைசர். வாட் இஸ் அ மொபலைசர்? ஒன் ஹூ பிரிங்ஸ் மொபலைசஸ் திங்ஸ். இப்போ ஒரு மீட்டிங்கெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணும்போதும் நல்லா சொல்லுவேன், இல்லை ஃப்ளையர்லாம் நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது, பட் we need to mobilize the meeting. போய் நிறைய பேருக்கு சொல்லணும், இந்த மீட்டிங் வைக்கிறோம், இது பண்ணுறோம் அப்படின்னு பண்ணுறோம். யூ நீட் டு பி மொபலைசர், ஆர்கனைசர். ஸோ ப்ரிப்பேர் அண்ட் ஆர்கனைசர். ஆர்கனைசர் அப்படின்னு தமிழில் பார்க்கும்போது அமைப்பாளர், தயாரிப்பவர் அப்படின்னு கூகுளில் போட்டுது, நான் சொல்ல. ஸோ பி அ மொபலைசர். God is asking you not only to be a motivator, not only to be a self-motivator, but to be a mobilizer. You got to be out. Yes, it's nice to get on your knees and pray and fast and pray and motivate yourself and motivate God. What is prayer actually? Jabamna enna actually artham? We are motivating God. Everyone needs motivation. I need motivation. I feel happy when I'm motivated. You need motivation. Pastor needs motivation.
The God himself needs motivation. We are praying and motivating God. Next comes the mobilizer. அவர் வந்து சொல்கிறான், இவன் மோட்டிவேட் பண்ணிட்டான், ஆனால் மொபைலைசர் வந்து சொல்கிறான், நான் இவனை எப்படியா ஜீசஸ் கிட்ட நான் எடுத்துன்னு போயிடுறான். இவனால் போக முடியாத ஒரு நிலைமை, பட் I will mobilize him. I will do something. In other words, in that particular context, he said, I will take care of the transportation. I will mobilize. I will take care of the transportation. எப்படி அங்கே கூட்டுன்னு போகிறது வந்து நான் பார்த்துக்கிறேன். என்னுடைய மாட்டு வண்டி, என்னுடைய கழுத வண்டி, ஏதாவது ஒரு வண்டியை கூட்டுன்னு போய் அவனை வந்து அதை உட்கார வச்சு நான் கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் மொபைலைசேஷன் பண்ணுறான். ஸோ God needs, now he's got two people. One is a motivator. In fact, I am motivating you. My preaching is actually a motivation now. நான் பேச உங்களுக்கு என்ன இருக்கு? செய்யலாம், இந்த சபை வளரும், இந்த சபையில் அற்புதங்கள் நடக்கும், இந்த சபையில் குருடர்கள் பார்ப்பார்கள், செவிடர்கள் கேட்பார்கள், இந்த சபைக்கு நம்ம வரலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வரலாம், அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க ஜனங்களை கூப்பிட்டு வரலாம் சொல்லி உங்களுக்கு மோட்டிவேஷன் ஆகுது. மோட்டிவேஷன் மட்டும் இல்லை, டிரான்ஸ்போர்ட்டேஷன் தேவை நம்மளுக்கு, மொபைலைசேஷன். ஸோ அமைப்பாளர், தயாரிப்பாளர் வந்துட்டார். அவன் சொல்லிட்டான், நான் இவனை, நம்ம மெட்ராஸ் பாஷையில் சொல்லுவாங்க, இட்டுன்னு போயிடுறான் அப்படின்னு. அவனை கூட்டுன்னு போயிடுறேன். பாஸ்டர் நானும் தஞ்சாவூர் தான், ஆனாலும் இந்த மெட்ராஸ் ஃப்ளேவர் கொஞ்சம் வந்துடுச்சு, இட்டுன்னு போயிடலாம் அவனை அப்படின்னு, கூட்டுன்னு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஆர்கனைஸ். சரி, வண்டியெல்லாம் வந்துச்சு, மோட்டிவேஷன் வந்துச்சு, ஆனால் வண்டிக்கு பெட்ரோல் ஊற்றணுமே, அதுக்கு சப்போர்ட்டர் தேவையாச்சு, ஃபண்ட்ஸ் ரேஸ் பண்ணோமே. டிரான்ஸ்போர்ட்டேஷன் இஸ் தேர், பட் இட் நீட்ஸ் சம் எனர்ஜி டு கோ. கழுதைக்கு சாப்பாடு போட்டால் தானே கழுதை இழுத்துன்னு போவோம், மாடு. ஸோ ஒரு சப்போர்ட்டர், he needs a supporter. And I'm not talking only a financial support. Of course, we may have enough support or we may not have support. But we need a heart of giving. Not only financially. What can I give to this church? What time can I give to this church? How many minutes can I at least pray a day to make this church a beautiful place? How can I kneel down? So God is not just saying, the drummer boy in ஒரு song இருக்குல்ல, what can I give him அப்படின்னு, I just play my drums for him அப்படின்னு, கிறிஸ்மஸ் சாங். கர்த்தருக்காக நான் என்ன செய்ய முடியும்? இந்த சபையில் போய் நான் சபையை வளர வைக்க நான் என்ன செய்ய முடியும்? What can I? Maybe I can really play the drums. Our dear brother played the drums. So maybe I can play the drums. Maybe I can play the guitar. Maybe I can sing a song. Maybe I can bring a few kids and make them, do a little dance here. So what can I give? That's meaning. And of course it can mean finances also, but that is secondary. Finances, we are not too bad on that, generally speaking. We are all well settled. But what can I give? One lady, she was an American, and she said, wow, I like to support your ministry. And she wanted all the details for my ministry. I told her one thing. I said, by God's grace, I'm okay. I said, there are many things money cannot buy. There are many things money cannot buy. I need your prayers. Of course, she's supporting her ministry, but that support is not enough. I just need prayers. I tell people, sometimes I even call the kids, I said, did you pray for uncle today? Did you pray for uncle's church? இன்னைக்கு அப்படி சொல்லி ஒரு குட்டி பொண்ணு எங்கள் சபைக்கு வரா. அவங்க அப்பா அம்மா வந்து, ஏன்னா ஈவினிங் சர்ச், இதே மாதிரி ஈவினிங் சர்ச், அவங்க அப்பா அம்மா வந்து அவங்க மாதிரி நல்லா வராங்க. பட் ஒவ்வொரு டைமில் நிறையா பிரியாணி ஓவராக சாப்பிட்டா என்ன ஆகும்? நம்ம வீட்டில் பேசிட்டு தூக்கம் வரும் இல்லை மத்தியானம், அதுக்கப்புறம் சாயங்காலம் எங்கே போய் சபைக்கு போகிறது அப்படின்னு. அந்த குழந்தை வரை அழ ஆரம்பிச்சிடும், ஐ வாண்ட் டு கோ டு பெர்னார்ட் அங்கிள்ஸ் சர்ச் அப்படின்னு. இத்தனைக்கும் அந்த குழந்தைக்கு ஒன்றும் ரோல் இல்லை, புடிவாதம் பண்ணி அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டு வந்துடுவாங்க. இன்னைக்கு கூட அவங்க, நான் இல்லைன்னா கூட அவங்க போகிறாங்க சபைக்கு, வேறு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுறாரு. அந்த குழந்தை வந்து கேட்குது. அப்புறம் பார்த்தேன், இந்த குழந்தை இவ்வளோ ஆசையாக கேட்குதுன்னு சொல்லி வாரம் அந்த குழந்தைய வச்சு அதுவே ஒரு பைபிள் வேர்ஸை பாட வைக்கிற, இல்லை ஒரு சின்ன டான்ஸ், ஏதாவது I keep that little child involved. So, I don't know why I went there, but
some kind of what can I give for the church. சபைக்காக என்னுடைய ஆசீர்வாதம் சொல்லும்போது மணி மட்டும் நான் நாட் டாக்கிங் அபவுட் மணி. மற்ற ஆசீர்வாதம், நேரம் கொடுத்துருக்கிறாரு, பலத்தை கொடுத்துக்கிறாரு, ஸ்ட்ரென்த்தை கொடுத்துக்கிறாரு, நாலேஜை கொடுத்துக்கிறாரு, டேலண்ட்டை கொடுத்துக்கிறாரு. இதெல்லாம் நான் சபைக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சப்போர்ட்டர், ஆதரவாளர் எழும்புகிறார். அவன் பேராலிட்டிக்கு பார்க்குறான். நீ பேரலைஸ்டாக இருக்கிற, ஜனங்க கை விட்டாங்க, ஒய்ஃபும் கை விட்டுச்சு, எல்லாரும் கை விட்டாங்க, செத்துருவான்னு சொல்லி விட்டுட்டாங்க உன்னை. ஆனால் உனக்கு ஹீலிங் வர்றதுக்கு என்ன வேணுமோ அதுக்கு நான் ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டான். 3 பேர் நல்லா சந்தோஷமாக சேர்ந்துட்டாங்க. யார்? மோட்டிவேட்டர், மொபிலைசர், சப்போர்ட்டர். 3 பேரும் சேர்ந்து அவங்களே நல்லா பேசிகிட்டே இருக்காங்க. பேசுகிறாங்க. 1 மாதம் போகுது, 2 மாதம் பேசுகிறாங்க. எனக்கு கூட நிறைய பேர் வந்து பேசுவாங்க, அண்ணே இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணலாண்ணே, இப்படி பண்ணலாண்ணே, அப்படி பண்ணலாண்ணே, இது சொல்லியே இருப்பாங்க. வருஷக்கணக்கில் சொல்லுவாங்க, அண்ணா இப்படி பண்ணலாம், இவ்வளோ பேரை கொண்டு வரலாம், இந்த பேரை இது மாதிரி ஆர்கனைஸ் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐடியாஸ் கொடுப்பாங்க. பத்தாதிக்கு அவங்க சொன்னாங்க, அண்ணா உங்களுக்கு என்ன வேணும் அந்த ப்ரோக்ராம் பண்ணுறது? இன்ஸ்ட்ருமெண்ட் தானே, நானே வாங்கி கொடுத்துறேன். இன்ஸ்ட்ருமெண்ட் அவங்க கூட வாங்கி போடுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. மோட்டிவேட்டர், மொபிலைசர், சப்போர்ட்டர் வந்துட்டாங்க. இப்படி பேசிட்டே இருப்பான். இதே மாதிரி தான் 3 பேர் மாற்றி ஒரு மோட்டிவேட் பண்ண, ஒரு மொபிலைஸ் பண்ண, ஒரு சப்போர்ட் பண்ண, இப்படியே போயிட்டே இருக்கு. அங்கே செத்துட்டு இருக்கான். யாரு? பேராலிட்டிக். இஸ் டைங். These guys are busy discussing what to do and how to do and when to go and all those things, but the problem is they are not going. Finally, one person comes, and this guy I call Goer. G-O-E. It may be wrong English, but he's a goer. சில பேர் பேசுவாங்க, இவன் வந்து போ. இன்றைக்கு பேசுகிற ஆளுங்க நிறைய பேர் வந்தாங்க. பிரசங்கம் பண்ண சொன்னால் 60 மணி நேரம் 1 மணி நேரம் கூட பேசலாம், பேசிட்டே இருக்கலாம். எத்தனை பேர் போவாங்க? Nobody is willing to go. போலாமா அதுதான் பாடணும். போலாமான்னு பாடிட்டு இருந்தா என்ன பிரயோஜனம்? எப்பயா போற நீ? So finally comes one guy. He says, let's go. No talk, let's go. மத்தேயு 9:37 தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். 3 பேர் வந்துட்டாங்க. ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். இதுதான் முக்கியமான ப்ராப்ளம். இங்கிலீஷ்ல படிக்கிறது, He said to the disciples, the house is plentiful, but the workers are few. Therefore pray that the Lord of the harvest will send. Hallelujah. Will send. This is the most important word we could learn in ministry. Sending. Yes, I can be a preacher, I can do so many other things, but am I going? I thought, okay, my ministry is only church ministry. இனிமே இவாஞ்சலிசம்லாம் வெளியே போக மாட்டேன் அப்படின்னு. கர்த்தரா பார்த்தார். திடீர்னு என் மனைவிக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தார் சிகாகோவில். அவனுக்கும் வீட்டில் பெண்களுக்கெல்லாம் அந்த வீட்டோட இருக்கணும்னு தானே ஆசை. அவன் சொல்லிட்டான், இல்லை நம்ம வில்லேஜ் கோ டு சிகாகோ அப்படின்னா. நான் சொன்னேன், வை இல்லை டியூட்டி கொடுக்குறாங்க, யூ கேன் ஸ்கிப் இட், சம்படி எல்ஸ் கேன் டேக். நோ லெட்ஸ் கோ அப்படின்னா. என்னடா அது சிகாகோவில் பயங்கர குளிர், இந்த டைமில் ஃபெப்ரவரியில் போய் ஏன் நான் போனோம், வேற மாதம். நோ லெட்ஸ் கோ. And God was speaking to me last year itself that I will be here in Chicago, and doing the ministry this year, 2026. And so happened, வேறு டக்குன்னு டிக்கெட் போட்டாங்க, ஹோட்டல் புக் பண்ணிட்டாங்க, சாப்பாடு எல்லாத்துக்கும் டேக் கேர் பண்ணிட்டாங்க. ஃப்ளைட் எடுத்தோம், வந்தோம். இன்றைக்கு அவள் வேலைக்கு போய்க்கிறான், நான் இங்கே வந்து பிரசங்கம் பண்ணுறேன். Why? Because my wife was the goer. Because she said, come, let's go. So how many of you are here today saying, come, let's go. Come, let's go. You're such wonderful young people are here. You have to be people who say, let's go. Tell your dad and mom, let's go. Come on, let's go to church. Even if she's sleepy, say, come on, let's go. Tell him, dad, let's go. Call your friends and say, come on, let's go. Hallelujah. And so the 4 of them, somehow they got into the
in the bullock cart or whatever, and they started to go. அங்கே போனால் அங்கே ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, உள்ளே போகல. அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு மோட்டிவேட் பண்ணி மொபைலைஸ் பண்ணி எல்லாம் போயாச்சு. ஆனால் கிட்ட போயிட்ட பிறகு வாய்க்கு என்ன சொல்லுவாங்க எங்கள் தமிழில், கை கெட்டது வாய் கெட்டல அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அங்கே ஒரு பயங்கரமான ஒரு தடை. இந்த தடைகள் எப்பவுமே வந்துட்டு தான் இருக்கும். நான் பார்த்தாச்சு லைஃப்பில். லாட் ஆஃப் ஹர்டில்ஸ் ஆர் தேர். பட் அவன் பார்த்தான், மோட்டிவேட் வந்தாங்க, கோவர் வந்தாங்க, எல்லாம் வந்தாங்க. கோவர் தான் அதில் மெயின். அவன் சொன்னான், நான் கோவர் தானே, நான் போகிறவன், அது என்ன நத்திங் கேன் ஸ்டாப் மீன்னு சொல்லிட்டு கதவை தட்டி தட்டி பார்த்தான், திறக்கல. நேராக மேலே கூரையில் ஏறினான். யார் வீடோ எந்த வீடோ இந்த பிரச்சனைலாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த பையனுக்கு ஹீலிங் தேவை, இந்த பேராலிட்டிக்கு ஹீலிங் தேவை. God needs him more than he needing God. God needs him to stand as a testimony. Therefore I will not stop him from going. சொல்லி நேராக போன கூரையை பிரிச்சான், ஆளை இறக்குனான். The rest is history. So God is saying, கூரை பிரிக்கிறது அப்படின்னு சொல்லும் போது அதை வச்சு ஒரு பிரசங்கம் தனியாக இருக்கு. கூரை பிரிக்கிறது அப்படின்னா நம்ம தலையில் இருக்க மைண்ட் செட் has to be toned. Our religious mindset has to be broken. We have a way of doing this. This is how we'll do it. This is நான் ஒரு தியாலஜி படிக்கும் போது தான் ஒரு புக் படித்தேன். ஒரு தியாலஜி நான் சொல்கிறேன், இதெல்லாம் பண்ணால் 500 பேர் சர்ச்சுக்கு வருவாங்க, இன்னும் இதெல்லாம் பண்ணால் 1000 பேர் வருவாங்க. எல்லாரும் வருவாங்க, ரட்சிக்கப்படுவாங்களா? அது போடல. அவனை ரட்சிப்பில் நடத்த என்ன பண்ணும் அதை சொல்லி முடியா, அப்புறம் பார்க்கலாம் எத்தனை பேர் வர்றாங்கன்னு. 4 பேரை ரட்சிக்கப்பட்டாலே போதுமே எனக்கு. நீ 500 பேரை கொண்டு வந்து யாரும் ரட்சிக்கப்படாமல் போனால் என்ன பிரயோஜனம்? ஸோ மைண்ட் செட், அந்த கூரையை பிரிக்க வேண்டிய நிலைமை எல்லாருக்கும் இருக்குது. இன்றைக்கு நம்ம ரொம்ப ஹேர் கேரெல்லாம் நிறைய பண்ணுறோம். ஆனால் இப்போது கர்த்தர் என்ன சொல்கிறார், உன் மைண்டில் இருக்கிற அந்த ஸ்ட்ராங் ஹோல்டு, இது முடியாது, இது வளராது, இது இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி நெகட்டிவ் திங்கிங்கை முதலாவது பிரித்து போடு. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். அதில் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பது. 4 பேருக்கு என்ன ஒரு இம்பார்ட்டன்ட் சேம் சிமிலர் கேரக்டர் எல்லாம் எம்னு வந்தது, மோட்டிவேட்டர், மொபைலைசர் அப்படின்னு. பட் சேம் சிமிலர் கேரக்டர் என்ன அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு ஒரு விதமான ஒரு விசுவாசம் இருந்தது. அந்த விசுவாசத்தை வச்சு பெரிய காரியத்தை செஞ்சார். இந்த பேராலிட்டிக் மேன் வந்து அன்றைக்கு ஒரு சாட்சியை எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் தயப்படுத்தார். ஹல்லேலூயா. கர்த்தரே செய்வார். விட்டா கர்த்தரே எல்லாம் மொபைலைசர், மோட்டிவேஷன் எல்லாமே பண்ணுவார். பட் டுடே இஸ் வாண்டிங் யூ, இஸ் வாண்டிங் மீ டு பி இன் திஸ் சர்ச் அண்ட் ப்ரீச் திஸ் மெசேஜ். ஆகையால் தான் என்னுடைய சபையை விட்டு நான் கர்த்தர் கொண்டு வந்தார். ஏன் அப்படின்னா நானும் 4 பேராக மாறணும். ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் should rise up to be those 4 characteristics. With faith we have to rise up. Hallelujah. I know this is not the conventional type of a message. I'm not preaching a gospel message. இயேசு அழைக்கிறார், இயேசு சுகமாக்குறார் நான் சொல்ல. என்ன சொல்கிறேன், நம்ம கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். We have to be the healer. We have to be the motivator. We have to be the deliverer. And God is willing to give that anointing to those of you who need it, who ask for it. Ask and it shall be given. Hallelujah. Let me pray and close. Hallelujah. ஆண்டவரே, நீ கொடுத்த இந்த மெசேஜுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வேற மெசேஜை ப்ரீச் பண்ணான்னு சொல்லி நான் ப்ரிப்பேர் பண்ணும்போதும் அந்த காஸ்பல் வேர்டு ரீடிங்கை கேட்டவொன்னு கர்த்தர் சொன்னார், this church needs this message. Preach it. They won't misunderstand you. So I preach this, Lord. I pray you'll raise up people. And the next time when we come and see, we must see a lot of people here praising and worshiping you. We must see the church prospering. We must see every church. I'm not just preaching for this church. I must see every church prospering, every church flourishing, your Father. And great and mighty things will happen. Bless the pastor, bless the congregation. Thank you for bringing them together despite all the odds, oh Father. I pray God will do great and mighty things. In Jesus' holy, precious, holy name, I ask this for Lord. Anybody here who needs healing or touch of God, anybody who feels paralyzed in their spirit, I pray your healing touch will come upon them and bring deliverance. And Lord, they will rise up and do great exploits for your glory, Lord.
எழும்பி பிரகாசிக்க இங்கே ஒவ்வொருத்தருக்கும் எனக்கும் கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.